தொடர்ந்து கற்பனை யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பிடிபிஆர்டி 2023-24 தேர்வு எழுதின தேர்வர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்காவது டிஆர்பி ரிசல்ட் குறித்து அப்டேட் ஏதாவது வெளியாகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வழி மேலே விழி வச்சு காத்துட்ருக்காங்க. நாம் தேர்வு எழுதி பிப்ரவரி 19 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியாச்சு. அதற்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 25 அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு கடைசி தேதி அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வுகள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியான நிலை ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு அப்ஜெக்ஷன் தெரிவித்துக்கே 25 கடைசி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 20 நாளில் நமக்கு ரிசல்ட் வெளியாகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி போர்டு சைலண்ட்டாகவே இருந்துச்சு. இது குறித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைச்சர் அவர்களும் சரி, அதிகாரிகளும் சரி நமக்கு எந்த தகவலும் தெரிவிக்கலை. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. எலெக்ஷன் டேட் அறிவித்ததும் மறுபடியும் ஒரு குழப்பம். நமக்கு எலெக்ஷன் டேட் அறிவித்ததால் ரிசல்ட் வராமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோல் ஃப்ரீ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எலெக்ஷன் டேட்டுக்கும் ரிசல்ட்டுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்றத சொன்னாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதம் தான் ரிசல்ட் அப்படின்றத செய்தித்தாளில் வந்துச்சு, செய்திகள்லையும் வந்தது. மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோல் ஃப்ரீ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிக்காத வரலும் எந்த ஒரு தகவலும் அதாவது எதுவும் உண்மை இல்லை அப்படின்றது தான் அவங்க சொன்னாங்க. இப்படி பல குழப்பங்கள் இருக்கும்போது நாம் வந்து அதிகாரிகளையும் சரி, அமைச்சரையும் சரி நேரடியாக ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத கேட்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம டோல் ஃப்ரீ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முதல்ல கேட்கும்போதெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ப்ராசஸில் இருக்குது, நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க அப்படின்றத தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் அதுக்கும் தகவல் சம்மந்தம், அதாவது எங்களுக்கும் எந்த வித தகவலும் வரல அப்படின்றது தான் சொல்கிறாங்க. நீங்கள் அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கேட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல் இருக்குது. ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் டோல் ஃப்ரீ நம்பரை மட்டும்தான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியாது, வெப்சைட்டில் செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால் அந்த டோல் ஃப்ரீ நம்பர் எதுக்கு அப்படின்றது தெரியல. எல்லோரும் வெப்சைட்டை செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பேஜில் பிளிங்க் ஆகிறது நின்று போச்சு, இன்றைக்கி ஏதாவது வரும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த நோட்டிஃபிகேஷனை அவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாக நமக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை அமைச்சராவது வந்து ரிசல்ட் வந்து நாங்கள் ஜூன் மாதத்தில் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை, ஒரு ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷனாவது நமக்கு இதனால தான் காலதாமதம் ஆகுது அப்படின்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்லிட்டா தேர்வர்கள் வந்து நிம்மதியாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு தேர்வர்களுக்கு மிக பெரிய மனவேதனை தான் ஏற்படுத்துது. நமக்கு ஜூன் மாதமாவது ரிசல்ட் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை தான் வேண்டிக்கலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.